வணக்கம் மக்களே! இந்த வீடியோல சில பங்குகள் பற்றியான அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். எத பற்றியெல்லாம் பேச போறோம்ன்ட்டு ஒரு கிளான்ஸ் நம்ம பார்ப்போம். முதல்ல ஐடி நிறுவனங்களோட இன்றைய சரிவ பற்றி பேச போறோம். ஃபார்மா பங்குகள் ஒட்டுமொத்தமா இன்னைக்கு டேல ஒரு ஏற்றத்த குடுத்துருக்கு. என்ன ரீசன்ங்கிறத பார்ப்போம். கிர்லோஸ்கர் ஆயில் பார்த்தீங்கன்னா, நேத்தும் சரி, இன்னைக்கும் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணியிருக்கு. இவனுக்கு என்ன செய்தி வந்திருக்குங்கிறத டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் இதே மாரியான இன்னொரு நிறுவனம் இருக்கு. அத பற்றி இந்த வீடியோல நான் அப்டேட் பண்றேன். ஸோ அடுத்தது ஏபி கேபிட்டல் கிட்ட இருந்து வந்து ஒரு முக்கிய அப்டேட். ஸோ அவங்களுடைய ரேலி சூப்பரா வந்துட்டு இருக்கு. அத பற்றி பேசுவோம். அடுத்தது ஒரு 8 நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, புல்லிஷ் ட்ரெண்ட்ல வந்து உட்காந்துட்டு இருக்கு. ஸோ அது என்னென்ன நிறுவனங்கள்ங்கிறதையும் நம்ம இந்த வீடியோல வந்து பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட் அப்டேட்லேருந்து ஆரம்பிப்போம். இன்னைக்கு இப்போ வரைக்கும் நம்ம மார்க்கெட் ஒரு சைட் வேவ தான் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. பெரிய வாலடைல் இல்ல இன்னைக்கு. நிஃப்டி 50 ஃப்ளாட் டூ நெகட்டிவ் அண்ட் ஃப்ளாட் டூ பாசிட்டிவா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. பேங்க் நிஃப்டிக்கும் அதே கதை தான். ஸோ பேங்க் நிஃப்டி இப்போ கரண்ட்டாக ஒரு 37 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அங்கேயும் பெரிய அளவுக்கான ஒரு மூவ்மெண்ட் இன்னைக்கு டேயில் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏற்படாமல் தான் இருக்குது. ஸோ அடுத்தது இந்த ஐடி செக்டர் நிறுவனங்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல சரிவை வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நேற்றே தெரிஞ்சது தான். நேற்று அசெஞ்சர் பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் ஒரு 5% வரைக்கான சரிவெல்லாம் கொடுத்துருந்தது. ஒரு $120 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அசெஞ்சர். ஸோ அதோட ஒரு எதிரொலி பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஐடி பங்குகள்லேயும் வந்து ஏற்பட்டிருக்கு. ஸோ ஐடி இண்டெக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 2% வரைக்கான ஒரு சரிவை பார்த்திங்கன்னா இன்றைக்கி போஸ்ட் பண்ணியிருக்கு. டிசிஎஸ் 2.5% இறங்கியிருக்கு. விப்ரோ ஒரு 2% இறங்கியிருக்கு. இன்ஃபோசிஸ் 3% இறங்கியிருக்கு. எக்ஸல் டெக் தான் ஓரளவு பரவாயில்லாமல் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 1.25% வரைக்கான சரிவை தான் கொடுத்துருக்கு. ஆக மொத்தம் ஐடி பங்குகள், லார்ஜ் கேப் ஐடி பங்குகள் எல்லாம் இன்றைக்கி டேயில் மரண அடி வாங்கிட்டு இருக்கு. ஸோ இது தொடருமா என்னன்னு தெரில. ஸோ இந்த ப்ரெஷர் டெஃபினட்டாக ரொம்ப நாட்களுக்கு இருக்க போகுது. இப்போதைக்கெல்லாம் வந்து முடிய போகிறதில்ல. பல இன்வெஸ்டரை வந்து டெஃபினட்டாக இது கதற விடும் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பாக இருக்குது. என்னையும் சேர்த்தி தான் சொல்கிறேன். என்னையும் கதற விடும். பட் இதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திட்டம் தான் இருக்குது. இன்கேஸ் மேபி ஃபெயிலியர் ஆனாலும் ஸ்டாக் மார்க்கெட்டில் இது நடக்கக்கூடிய ஒன்று தான். பட் அந்தளவுக்கு போகாதுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு செக்டாரும் ப்ரெஷரில் இருக்கும்போது ஸோ இப்படி தான் முடிஞ்சே போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பேசுவாங்க. இதை நானும் பார்த்துருக்கேன். அண்ட் இந்த இடத்துல ஒரு கன்விக்ஷன் இருக்குது. இதை பற்றி நான் பலமுறை டிஸ்கஸும் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுவோம். இங்கே நடக்கக்கூடிய மாற்றங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம். அடுத்தது ஃபார்மா செக்டர் பங்குகள் இன்னைக்கு அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துருக்கு. ஸோ ரீசன் என்னன்னு பார்த்தா, ஸோ ஒரு சப்ப ரீசனை சொல்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரோட உற்பத்தி வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதன் காரணமாக கேன்சர் ட்ரக்ஸோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது. சப்ளை இல்லை அப்படின்னு வந்து யுஎஸ் எஃப்டிஐ கிட்டேருந்து அப்ரூவல் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து வந்திருக்கு. ஸோ ஒரே ஒரு கான்ட்ராக்ட், அதாவது ஒரு சிடிஎம்ஓ பிளேயர்னால இவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படுமா அப்படிங்கிறதெல்லாம் இன்னும் நம்ம டீப்பாக வந்து உட்காந்து பார்க்கணும். எந்த அளவுக்கு அவங்க பங்களிப்பு இருக்குன்ட்டு. ஆனால் இப்படி ஒரு காரணத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்க இப்போது நம்ம நாட்டு நிறுவனங்கள் கிட்ட இருந்து அதிகப்படியான கேன்சர் ட்ரக்ஸை வந்து வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ வாங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்த உடனே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டேயில் ஸோ இந்த ஃபார்மா செக்டர் பங்குகள் நல்ல பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணியிருக்கு. டாக்டர் ரெட்டி ஒரு 1.25% ஏறி இருக்குது. ஜைடஸ் ஒரு 3%, நாட்கோ ஒரு 2%, ஆரோஃபார்மா பார்க்கும்போது ஒரு 2% வரைக்கான ஏற்றத்தை கொடுத்துருக்கு. சிப்லா இன்னைக்கு டேயில் 5% வரைக்கான ஒரு ஏற்றத்தை பார்த்திங்கன்னா போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ சன்ஃபார்மா ஒரு 1.5%. ஆக மொத்தம் அனைத்து ஃபார்மா பங்குகளும் இன்னைக்கு டேயில் சூப்பர் டூப்பர் பர்ஃபார்மன்ஸை போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பர்ஃபார்மன்ஸ் சும்மா வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்கப்பட்ட ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் நான் வந்து பார்க்குறேன். ஸோ இவ்வளோ பெரிய டிமாண்ட் சடனாக அதுவும் ஒரே ஒரு பர்டிகுலர் ஒரு மேனுஃபேக்சர்னால ஏற்படுதாங்கிறது என்னுடைய கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இதை நான் செக் பண்ணுற டைம் இருந்ததுன்னா ஸோ செக் பண்ணிவிட்டு இதோட உண்மைத்தன்மை என்னன்னு பார்ப்போம். ஸோ ஏறுது இறங்குது அது ரெண்டாவது. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புரிவதன் மூலயமா இது நமக்கு மிகப்பெரிய ஒரு படிப்பினை ஏற்படுத்தும். ஸோ ஏற்ற இறக்கத்தை நம்மளால் ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும் வரக்கூடிய காலங்களில். ஸோ சேம் சினாரியோ திரும்ப திரும்ப ஏற்படும் வேற ஒரு வடிவத்தில். அதை நம்மளால் ஈஸியாக ஜட்ஜ் பண்ண முடியும். பெரிய அளவுக்கு நம்ம அவசர முடிவு எதுவும் எடுக்காமல் இருப்பதற்கு அது ரொம்பவே உதவிகரமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அடுத்தது கிர்லோஸ்கர் ஆயில். ஸோ 2 நாளாக பார்க்கும்போது நல்ல ஏற்றத்துக்கான ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தா, ஒரு டேட்டா சென்டருக்கான ஒரு ஆர்டர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா ஒரு பவர் ஜெனரேட்டர் கம்பெனி தெரியும் எல்லாருக்கும். ஸோ இந்த நிறுவனம் பார்த்திங்கன்னா ஒரு 96 பவர் ஜெனரேட்டர், ஸோ இந்த ட்வின் பவர் ஜெனரேட்டர் வந்து சப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட இந்த ஜென்ரேட்டர் மூலிமா 196 மெகாவாட் வரைக்கான பவரை வந்து ஜென்ரேட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த செய்தியின் காரணமாக ஒரு நல்ல டீல் கிடைச்சதுனால கிர்லோஸ்கர் ஆயில் இன்ஜின் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ இதே ஸ்பேஸில் கம்மின்ஸும் வந்து இருக்காங்க. ஸோ அவங்களும் பார்க்கும்போது இப்போ ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தில் தான் அந்த நிறுவனம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ வேல்யூவேஷன் பார்க்கும்போது
இந்த ஜெனரேட்டர் நிறுவனங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரு பீக் வேல்யூவேஷன்ல தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ தொடர்ந்து வேல்யூவேஷன் உயர்ந்துட்டுருக்கு. பங்கின் விலையும் பார்க்கும்போது தொடர்ந்து ஒரு ஏற்றத்த வந்து குடுத்துட்டுருக்கு. ஸோ எவ்வளோ பெரிய ஏற்றம்னு பாருங்க. ரூ. 2000 கிட்ட இருந்தது எப்போ? 19ஆம் தேதி. இப்ப 23ஆம் தேதி பார்க்கும்போது ரூ. 2500க்கு மேல ட்ரேட் ஆயிட்டுருக்கு. ஸோ நல்ல ஏற்றத்த இந்த நிறுவனம் குடுத்துருக்கு. சேம் இதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த ஜெனரேட்டர். ஸோ இந்த ட்வின் ஜெனரேட்டர் ட்வின் பவர் ஜெனரேட்டர் இதுதான் அது. ஸோ எவ்வளோ பெருசா இருக்குன்னு பாருங்க. இதே மாரியான ஒரு நிறுவனம் இருக்கு. ஸோ அது பார்த்தீங்கன்னா, கிரீவ்ஸ் காட்டன். ஸோ இந்த கிரீவ்ஸ் காட்டனும் பார்த்தீங்கன்னா, ஜெனரேட்டர் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய நிறுவனம் தான். ஸோ ரீசன்ட் டிப்ல இருந்து இந்த வருட டிப் நல்லாவே வந்து டிப்ல இருந்தது. ஸோ ஜனவரி மாசம் பார்க்கும்போது ரூ. 1100 கிட்ட இருந்திருக்கு. இப்ப பார்க்கும்போது ரூ. 2500 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நல்ல ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட டபுள் ஆயிருச்சு இந்த பங்கு. இந்த வருடத்துல மட்டுமே இந்த நிறுவனம் டபுள் த ரிட்டர்ன வந்து போஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ சேம் டைம் பார்த்தீங்கன்னா, கிரீவ்ஸ் காட்டன் நிறுவனம் இருக்கு. ஸோ அவனோட பெர்ஃபார்மன்ஸும் பெட்டரா தான் வந்து இருக்கு. அத நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட 120 கிட்ட இருந்தது. இப்போ 200க்கு மேல ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ 210 கிட்ட ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இவனும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்ன வந்து போஸ்ட் பண்ணியிருக்கான். ஸோ இத வந்து நீங்க செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு சான்ஸ் இருக்கா? என்ன ஏதுன்ட்டு. ஏன்னா இவனும் இதே மாரியான ஜெனரேட்டர்ஸ் ஸோ இதே மாரியான பெரிய ஜெனரேட்டர்ஸ் எல்லாம் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் தான். ஸோ இப்ப இந்த கிர்லோஸ்கருக்கு ஒரு டீல் கிடைச்சிருக்கு. அதனால ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. பட் இதுக்கு முன்னாடியே இந்த ஏற்றம் பார்த்தீங்கன்னா, உறுதி செய்யப்பட்டது தான். ஏறியிருக்கு. இந்த டீல் வந்ததும் இன்னும் கொஞ்சம் வேகமான ஒரு ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ சேம் டைப் இங்கேயும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா வேல்யூவேஷன் கேப் கொஞ்சம் இருக்கு. பட் இந்த கிரேஸ் கார்ட்டனோட ஒரு பேட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் இல்ல. ஸோ இந்த கிர்லோஸ்கர் கூடலாம் கம்பேர் பண்ணும்போது, பட் ஸ்டில் இவங்களும் இந்த செக்மெண்ட்ல ஒரு பிளேயரா இருக்காங்கங்கிறத நம்ம கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த மாரி ஒரு செக்டார் வைஸ்ல ஒரு முன்னேற்றம் நடக்குதுன்னா, ஏறுற பங்கு, ஏறாத பங்குன்ட்டு எல்லா பங்கும் சேர்த்து ஏறுவதற்கான வாய்ப்பு அதிகமா வந்து இருக்கு. அதனால சும்மா செக் பண்ணி பாருங்க. பட் எனக்கு இந்த இடத்துல இன்ட்ரெஸ்ட் இல்ல. பட் இத கொண்டு வந்து உங்க கூட சேர்க்கணுங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது ஏபி கேப்பிட்டல் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஏபி கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு ரூ. 390 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. நேத்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்திருக்கு. ஸோ ஏபி கேப்பிட்டல் இப்ப பார்த்தீங்கன்னா, பல முன்னணி நிறுவனங்கள வந்து பீட் பண்ணியிருக்கு. ஸோ என்னென்ன நிறுவனங்கள் பார்த்தா ஹீரோ மோட்டார் கார்ப், அடுத்தது ஐடிபிஐ பேங்க் இவங்களுடைய மார்க்கெட் கேப்ப காட்டிலும் இவங்களுடைய மார்க்கெட் கேப் ஏபி கேப்பிட்டலோட மார்க்கெட் கேப் கணிசமா உயர்ந்திருக்கு. பாரத் ஃபோர்ஜ், யுனைடெட் ஸ்பிரிட் ஸோ இவங்களுடைய மார்க்கெட் கேப்ப காட்டிலும் தாண்டியிருக்கு. 1,00,000 கோடிய ஹிட் பண்ணியிருக்கு இந்த ஏபி கேப்பிட்டல் அப்படின்னு சொல்லலாம். கடந்த ஒரு வருடத்தில மட்டும் 48% வரைக்கான ரிட்டர்ன இந்த ஏபி கேப்பிட்டல் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஏபி கேப்பிட்டல் உங்க எல்லாருக்கும் தெரியதுக்கு முன்னாடி நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இந்த ஏபி கேப்பிட்டல்ல நான் ப்ராஃபிட் புக்கிங்கும் வந்து பண்ணிட்டேன். ஸோ ஞாபகார்த்தத்துக்கு கொஞ்சம் ஷேர் வந்து வச்சிருக்கேன். ப்ராஃபிட் ஷேர மட்டும் ஹோல்டு பண்றேன் கொஞ்சோண்டு. அதுவும் எல்லா ப்ராஃபிட்டையும் பார்த்தீங்கன்னா ஓன் பண்ணல. ஸோ கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் மட்டும் தான் வந்து ஹோல்டு பண்றேன். இது ஆல்ரெடி உங்க கூட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏற்றம் நடந்திருக்கு. ஸோ இதுதான் மார்க்கெட். சில பேர் ப்ராஃபிட் புக் பண்ணதுக்கப்புறம் ஏறுச்சுன்னா, ரொம்ப வந்து ஃபீல் பண்றாங்க. அண்டு நம்ம இந்த ப்ராஃபிட் புக் பண்றதையே ஒரு தவறான ஒரு செயல் அப்படின்ட்டும் ப்ரொஜெக்ட் பண்றாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். பட் ப்ராஃபிட் புக்கிங் ரொம்ப முக்கியம். ஏறும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ண தயங்குறோம் இல்ல, தயாரா இல்லாம நம்ம போனோம்னா, அதுக்கப்புறம் ஒரு டவுன்ஃபால் வந்ததுன்னா, நமக்கு எந்த விதமான லாபமும் இருக்காது. ஸோ பேப்பர் ப்ராஃபிட்ட பார்த்துட்டு, அத வெளிய வரத தவிர வேற வழியே கிடையாது. இறங்குனதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம, லாஸ்ட்ல வெளிய வரதுக்கான சூழ்நிலை ஏற்படும். இதெல்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இப்பவும் சில பங்குகள்ல ஏற்பட்டிருக்கு. பட் அது எல்லா பங்குகளையும் ஏற்பட்டுறக்கூடாதுங்கிறது என்னுடைய ஒரு கவனமா வந்து இருக்கு. ஸோ லாங் டெர்ம்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது இறங்குனாலும் ஆட் பண்றதுக்கான ஒரு தைரியம் நமக்கு இருக்கும். எப்படி வந்து இப்போ HDFC ஒரு ஏற்றத்த குடுத்து, கெயின் பார்த்தீங்கன்னா வாங்குன ரேட்டுக்கே வந்து, இப்ப திரும்ப சின்னதா ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குது. ஸோ இடைப்பட்ட டைம்ல நம்மளோட லாபம் பேப்பர் ப்ராஃபிட்டா தான் வந்து போயிருக்கு. பட் இருந்தாலும் அந்த இடத்துல நான் இன்னும் இருக்கேன். ஸோ ஸ்டில் ஆட் பண்றேன். அதே தான் HUL பொறுத்தவரைக்கும். ஸோ அவனும் நல்ல ஒரு ஏற்றத்த குடுத்தான். கிட்டத்தட்ட 40% மேலான ஏற்றத்த போஸ்ட் பண்ணான். அகைன் பார்த்தீங்கன்னா, திரும்ப கீழ வந்துட்டு, ஸோ இப்போ அதே அந்த இடத்துலருந்து கொஞ்சம் மேல ஏறியிருக்கு. அவ்வளோதானே தவிர, ஸோ இதெல்லாம் பேப்பர் ப்ராஃபிட்டா தான் வந்து போகுது. பட் இது லாங் டெர்ம் ஸ்டாக். இது பெரிய அளவுக்கான பாதிப்ப நமக்கு ஏற்படுத்தாது. மைண்ட் அளவுல என்ன பொறுத்தவரைக்கும். பட் நம்ம வந்து சில பங்குகள் இருக்கும். ஒரு மிட் டெர்ம்க்கு வாங்குன பங்குகள் எல்லாம் இருக்கும். அந்த பங்குகள்ல நம்ம தயங்குனோம்னா, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தா நமக்கு முடிவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ப்ளே பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். ஸோ அடுத்தது ஸோ நம்ம பார்த்தோம் ஒரு 8 பங்குகள் முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணோம். 8 பங்குகள் பார்த்தீங்கன்னா, ஒரு ரிவர்சல் தருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதில பார்க்கும்போது இது கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கல பேஸ் பண்ணி இந்த எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் இவங்க ரிலேட்டட் பண்ணி குடுத்துருக்காங்க. ஸோ இதில வார் எனர்ஜிஸ் இருக்கு. ஸோ RSIய பேஸ் பண்ணி தான்
இந்த ஒரு விஷயத்தையே இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஸோ ஆர்எஸ்ஐயோட லெவல் வச்சு பார்க்கும்போது, ஸோ ஏறுவதற்கான பாசிபிலிட்டீஸ் இருக்கு. ஸோ ஆர்எஸ்ஐ பொறுத்தவரைக்கி ஒரு 30 டூ அந்த 70 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ரேஞ்ச். ஸோ 30 வந்ததுன்னா யாருமே வாங்கல. ஸோ அந்த இடத்துல நம்ம வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓவர் சோல்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் 70 அந்த ஒரு ரேஞ்ச் வந்ததுன்னா, இது வந்து நான் கன்சர்வேட்டிவா வந்து பேசுறேன். ஸோ 70 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் வரும்போது ஓவர் பாட்ட வந்து நெருங்கிருச்சு. ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம வெளிய வர்றதுக்கான ஒரு இடமா பார்க்கப்படுது. இது பார்த்தீங்கன்னா, இப்போ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 50 கிட்ட இருக்கு ஆர்எஸ்ஐ லெவல்ல பார்க்கும்போது. ஸோ இதில சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டெக்னிக்கல் பேஸ் பண்றவங்க நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து டெக்னிக்கல பேஸ் பண்ணி இயங்குகிறது கிடையாது. ஸோ நெறைய பேருக்கு வந்து தெரியும். நான் வந்து அதாவது 24 அந்த 24க்கு முன்னாடி காலகட்டத்தில தொடர்ந்து டெக்னிக்கல பலமுறை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். டெக்னிக்கல பேஸ் பண்ணி நல்ல ஒரு ஒரு ப்ராஃபிட் ஜெனரேட் பண்ணியிருக்கேன். ஸோ டெக்னிக்கல் பெரிய அளவுக்கு கை குடுத்துருக்கு. ஆனா, இப்ப இருக்கக்கூடிய சந்தை பார்த்தீங்கன்னா, டெக்னிக்கலுக்கு ஏற்ற சந்தையா என் கண்ணுக்கு படல. ஸோ டெக்னிக்கல் பார்த்தீங்கன்னா, இங்க ஒர்க் ஆகலைங்கிறத நான் எப்பவோ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ட்டேன். ஸோ அதுதான் இங்க நடந்துட்டுருக்கு. அதனால டெக்னிக்கலுக்கு இப்ப பெரிய அளவுக்கு நான் முக்கியத்துவம் குடுக்குறது கிடையாது. மாறா ஸோ இப்போ காலகட்டத்துக்கு என்ன கரெக்ட்டா இருக்கும் அண்ட் ஸோ அதில பார்ட்டிசிபேட் பண்ற அளவுக்கான கெப்பாசிட்டி அந்த நிறுவனத்துக்கு இருக்கா? இதுதான் என்னுடைய அடிப்படையான பிக்கிங் ஒரு செலக்ஷன் மெத்தடா வந்து இருக்கு. ஸோ அத நான் தொடர்ந்து உங்க கூட டிஸ்கஸ் பண்ணிட்டும் தான் வந்து இருக்கேன். நேம தான் டிஸ்கஸ் பண்றது இல்லையே தவிர, அந்த ஒரு ஸ்டைல உங்க கூட நான் ஷேர் பண்ணிட்டே தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அது சரியான ஒரு பாதையா எனக்கு இப்போதைக்கு வந்து படுது. இப்போ ஓஎஃப்எஸ்எஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா, ஒரு சான்ஸ் இருக்குன்ட்டு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இதுலலாம் சான்ஸே தெரியல. பயம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வந்து நிக்குது. அடுத்தது ஸோ நெஸ்லே இந்தியாவும் வந்து இங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ 50 அந்த ஒரு ரேஞ்ச் கிட்ட தான் வந்து இருக்கு. ஸோ இது ஒரு மிட் ரேஞ்ச். எப்பவுமே மிட் ரேஞ்ச்ல நம்ம போய் கை வைக்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் ஆபத்து. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கேபிஐடி டெக்னாலஜிஸ் இருக்கு. ஸோ கேபிஐடி டெக்னாலஜிஸ் இப்போ ரீசென்ட்டா வியட்நாம்ல ஒரு ஒரு கடைய ஓப்பன் பண்ணி கடைன்னா சும்மா அவங்களோட இது பிரான்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் கொஞ்சம் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் தான். பட் இந்த கேபிஐடி ஸோ இவங்கெல்லாம் கொஞ்சம் வந்து நம்ம பொறுத்து இருக்க வேண்டிய ஒரு இடமா வந்து இருக்கு. ஏன்னா இந்த இந்த ஆட்டோமோட்டிவ் பொறுத்தவரைக்கும் ஸோ இப்போ பெரிய அளவுக்கான ஒரு மாற்றத்தை நோக்கி போயிட்டுருக்கு. பல புது நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்கு தயாராக இருக்காங்க. குறிப்பாக இந்த அட்டானமஸ் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் ஸோ பலரும் பார்த்தீங்கன்னா தயாராக வந்து இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இதை இவங்க எப்படி டேக்கிள் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நம்ம இன்னும் டீட்டெயில்டா வந்து பார்க்கணும். ஸோ இவங்க கேபிஐடி ஆட்டோமேட்டிவ் ரிலேட்டடான சாஃப்ட்வேரை உருவாக்குற ஒரு நிறுவனம் தான். ஸோ இதை நம்ம இன்னும் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா வந்து பார்க்கணும். ஸோ பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த கேபிஐடியில நம்ம உறுதி செய்ய முடியும். ஏன்னா எதிர்காலத்தில சிக்கல் இல்ல அப்படிங்கிறத தெரிஞ்சா தான் ஸோ நமக்கு வந்து அக்யூமுலேட் பண்ணுறதுக்கு சரியா வந்து இருக்குமே தவிர, எதிர்காலத்த யோசிக்காம நம்ம பண்ணுனோம்னா, அது கண்டிப்பா வந்து பேக் ஃபயர் ஆறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஸோ அத வந்து நீங்க புரிஞ்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐடிசி இவன் ஒருத்தன் தான் பார்த்தீங்கன்னா, ஒரு சரியான ஒரு இடத்துல இருக்கான். ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல டிப்ல வந்து நிக்கக்கூடிய ஒரு நிறுவனமா இந்த ஐடிசி இருக்கு. இன்னைக்கு டெய்லியும் ஐடிசி கொஞ்சம் வந்து ஒரு ஃபாஸ்ட்டான ஒரு ஏற்றத்த குடுத்த மாரி இருந்தது. பட் இப்ப பார்க்கும்போது ஃப்ளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டுருக்கு. பெரிய பெர்ஃபார்மன்ஸ் எதுவும் ஏற்படல ஐடிசிய பொறுத்தவரைக்கும். பார்ப்போம் ஏறுறானான்ட்டு. ஃபர்ஸ்ட்டு இவன் 300 தாண்டுவானாங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ 300 ஒரு முக்கிய லெவல். தாண்டுனானா சரி, இந்த சான்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது ஸோ கண்டெய்னர் கார்ப்பரேஷன். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா, சேம் ஆர்எஸ்ஐ லெவல் 50 கிட்ட இருக்கு. அடுத்தது பவர் கிரிட் இருக்கு. ஸோ பவர் கிரிட்டும் பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா அந்த 50 ஆர்எஸ்ஐ கிட்ட தான் இருக்கு. ஸோ பட் பவர் கிரிட்டும் என்ன பொறுத்தவரைக்கும் பவர் கிரிட் ஒரு தரமான நிறுவனம். பெஸ்ட் லெவலுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு. ஃபர்தரா மேபி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ கிடைச்சா லக்கு. அது நம்மளுடைய லக்கு. கிடைக்கலைன்னா ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது தான். ஸோ நெக்ஸ்ட்டு பிஎஃப்சி இருக்கு. ஸோ இந்த பிஎஃப்சி, ஆர்இசி நேத்து நாள்லலாம் நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்தது 2 நிறுவனங்களுமே. பட் 2ம் மெர்ஜர்ல வந்து இப்போ நின்னுட்டுருக்கு. ஸோ மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஏற்படும். ஒரு பெரிய ஃபண்டமெண்டல் சேஞ்ச் ஏற்படுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு கிடையாது. அதையும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். ஸோ இதுதான் இந்த 8 நிறுவன பங்குகள். ஸோ 8 நிறுவன பங்குகள இந்த டெக்னிக்கல் பேஸ் பண்ணி பார்க்கக்கூடியவர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் இதில எனக்கு பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்ல, இந்த பங்குகள பொறுத்தவரைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நேத்து வந்து நம்ம இத பற்றி ஒரு பென்னி ஸ்டாக், யுஎஸ் பென்னி ஸ்டாக்க பத்தி ஜஸ்ட் பேசினோம். ஸ்டாக்கோட நேம மென்ஷன் பண்ணல. ஸோ அத பற்றி இன்னும் சில விஷயங்கள வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். பட் நேத்து சில கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. என்னன்னா, அத என்ன நேம் அப்படின்னு சொல்லாம, இத பற்றியெல்லாம் பேசுறது வேஸ்ட். இத நீங்க பேசாமலே இருக்கலாம் அப்படின்ட்டு சில கமெண்ட் பார்த்தேன். ஸோ இப்போ சரி ஓகே, நீங்க அந்த நேம மென்ஷன் பண்ணல. அதே மாரி ஃபியூச்சர்ல அது வந்து ஒரு நல்ல ஏற்றத்த குடுத்தா, அப்பவும் வந்து இந்த நிறுவனத்தோட நேம் எல்லாம் நீங்க மென்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ட்டு ஒரு கமெண்ட்ட நான் பார்த்தேன். ஸோ ஓகே. ஸோ இப்போ
அது எதுக்கு நான் அத வந்து நான் டிஸ்கஸ் பண்ணேன் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம சிக்கல புரிஞ்சுக்கணும். எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம். ஸோ எல்லாரும் சொல்லல. அந்த குறிப்பிட்ட கமெண்ட்ஸ் போட்டவர்கள மட்டும் நான் சொல்றேன். ஸோ நேம் வந்து ரொம்ப முக்கியமா கேட்குறாங்க. ஸோ நேம் முக்கியமே கிடையாது. ஸோ நேம தாண்டி நேம வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏன்னா இது ரொம்ப ரிஸ்கியான ஒரு இடம். ஸோ இந்த நேம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அங்க என்னென்ன ரிஸ்க் இருக்கு, என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டீஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே, ஆட்டோமேட்டிக்கா நேம உங்களால ஃபைண்ட் பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு பொறுமை இல்ல. நேம சொல்லு, எனக்கு அதுதான் வேணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ இது தவறான அப்ரோச்சா நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல பெரிய சிக்கல்கள் எல்லாம் இருக்கு. அந்த சிக்கல்கள் எல்லாம் பத்தி நம்ம பேசுறதுக்கு முன்னாடியே அவசரம் கண்ண மறைக்குது. இதே அவசரம் அந்த பங்குல மேபி தவறா நம்ம எடுத்து ரிசர்ச் பண்ணி அந்த பங்குல நம்ம ஒரு சரி இவன் வாங்கியிருக்கானே நம்மளும் போய் வாங்குவோம் அப்படின்ட்டு ஏன்னா சின்ன ஸ்டாக்கு ஈஸியா சரி கொஞ்சம் வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படி வாங்கி அதுக்கப்புறம் அந்த சிக்கல வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கப்புறம் நீங்க அது உங்களுடைய தவறா பேச மாட்டீங்க. டைரக்ட்டா வந்து "நீ தான் சொன்ன. உன்னால தான் வந்து போச்சு." அப்படிங்கிற மாரி நம்ம மேல கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்புவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் தான் நான் இத பற்றி டிஸ்கஸ் பண்ணது நேம டிஸ்கஸ் பண்ணதுக்கான ரீசன். பொறுத்து இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்ல ட்ரை பண்ணணும். நேம் நான் அந்த வீடியோலயே கிளீனா மென்ஷன் பண்ணேன். எப்படி உங்க கூட ஷேர் பண்ணணுமோ, அப்படி நான் ஷேர் பண்றதுக்கு ட்ரை பண்றேன் அப்படின்ட்டு. பட் அந்த அளவுக்கான பொறுமை கூட இல்லாத ஒரு சூழ்நிலையில இப்ப நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். நேம் தெரிஞ்ச உடனே அது மல்டி பேக்கர் ரிட்டர்ன குடுத்துறாது. அதுக்கான டைம் ரொம்ப இருக்கு. இதில இருக்கக்கூடிய சிக்கல்கள பற்றி நான் டிஸ்கஸ் பண்றேன். இன்ட்ரஸ்டடா இருந்தா, இல்லன்னா அத நான் ஸ்கிப்பே பண்ணிர்றேன். ஸோ பொறுமை ரொம்ப முக்கியம் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும். எந்த ஒரு செயல் செய்றதா இருந்தாலும் மார்க்கெட்ல நம்ம பொறுமை காக்கணும், பொறுமையா இருக்கணும். இந்த பொறுமைய நம்ம தவிர்த்துட்டு நம்ம அவசரப்பட்டோம்னா, ஆபத்துல மாட்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்குங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். எப்பவும் பொறுமையா இருந்தா தான் பெரிய ஒரு பணத்த நம்மளால ஜெனரேட் பண்ண முடியும். அதுவரைக்கும் நம்ம கொஞ்சம் காத்திருப்பது நல்லதுங்கிறத சொல்லி இந்த வீடியோவ நான் முடிக்கிறேன். பல விஷயங்கள டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். பயனுள்ளதா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஈவினிங் நம்ம இன்னொரு ஒரு வீடியோல மீட் பண்ணுவோம். முடிஞ்சா இன்னைக்கு ரிட்டெயில் ஆப்ஷன் குளோபல்ல வீடியோ போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன். அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். பாய் மக்களே!